85 பேர் மரணம், 19,000க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் இடிஞ்சு தரமட்டம்னு 50,000க்கு மேற்பட்ட மக்களை மிகப்பெரிய கொடுமைக்கு தள்ளின ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்துல மின்கம்பத்துல இருந்து கீழே விழுகிற தீப்பொறியால அந்த பகுதியில இருந்த ஒட்டுமொத்த ஊரும் தீக்கிரையில எரிஞ்சு அழிஞ்சு போயிருது. இந்த சம்பவத்தப்போ 22 பள்ளி குழந்தைங்க நடுக்காட்டுக்குள்ள சிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் டிரைவரும் ஒரு டீச்சரும் சேர்ந்து எப்படி பத்திரமா மீட்டு கொண்டு வராங்க அப்படிங்கறதுதான் படத்தோட கதை. கொடூர பசியில இருக்கும்போது வேட்டையாட வர்ற மிருகம் மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமா தீப்பிழம்புகள் எல்லாம் அந்த நகரத்தை முழுசா தீக்கிரையாக்கிறோம். ரொம்ப பரபரப்பா போற இந்த படத்தோட முழு கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் பாரடைஸ், அதாவது சொர்க்கம்னு சொல்லப்படுற ஒரு நகரத்தோட காட்டுப்பகுதியில தான் கேமரா மெதுவா நகர்ந்து போயிட்டு இருக்கு. அடிக்கிற பலமான காத்துல அங்க இருக்க மின்கம்பங்கள் எல்லாம் ரொம்பவும் மோசமான நிலைமையில அசைச்சிட்டு இருக்கு. அதுல வர பின்னணி இசையை கேட்கும் போதே எங்கதான் பிரச்சனை ஏதோ ஆரம்பமாக போகுதுன்னு நமக்கு புரியுது. ஸ்கூல் பஸ்ல டிரைவரா வேலை பார்க்கிற நம்ம கதாநாயகன் கெவின் ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க இடத்துல இறக்கி விட்டுட்டு நேர பஸ் எல்லாம் இருக்கிற செட்ல கொண்டு போய் நிறுத்துறான். அப்ப ரேடியோல மழை பெஞ்சியத்தோட 210 நாள் ஆகிருச்சு, மரம் எல்லாம் வறண்டு போயிருக்கு, வழக்கம் போல மறுபடியும் எங்கேயாவது தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதே சமயம் நாளைக்கு காத்தும் பயங்கர வேகத்துல வீச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கார் நிறுத்திட்டு அங்க இருந்து கிளம்புற கதாநாயகன் கெவின் கிட்ட அந்த நிறுவனத்தோட ஓனர் ரூபி, நீ ஓட்டுற பஸ் இன்னும் சர்வீஸ்க்கு விடலைன்னு கேள்விப்பட்டேன், நாளைக்கு முத வேலையா அதை முடிச்சிருன்னு சொல்றா. அதுக்கு சரின்னு சொல்ற கெவின், எனக்கு நிறைய கடன் இருக்கு, ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை இருந்தா கொடுங்க, நான் பாக்குறேன்னு கேக்குறான். ஆனா ரூபி இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்ல, இருந்தா உனக்கு சொல்றேன்னு வேணும்னே கால் வராத போன்ல பேசுற மாதிரி நடிச்சு அவனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. இதுலயே அவளுக்கு கெவினை பெருசா பிடிக்கலைன்னு நமக்கு தெரிய வச்சுட்டுறாங்க. இப்ப அவனோட கார் வீட்டை ரீச் பண்ணிருது. அப்ப அவனுக்கு கால் பண்ற டாக்டர் அவனோட நாய்க்கு கேன்சர் ரொம்ப முத்திருச்சு, அதை உடனே ஆஸ்பத்திரியில அனுமதிங்கன்னு சொல்றான். அதை கேட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்குள்ள போறான். அங்க அவனோட வயசான அம்மா ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. அவனோட பையன் உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டான்னு அவனோட அம்மா சொல்றாங்க. சரின்னு அவனை பாக்குறதுக்காக கெவின் தான் மகன் இருக்க அறைக்கு போறான். அங்க பார்த்தா இவன் மேல ரொம்ப கோபமா இருக்கு அவனோட மகன். மோசமா கெவினை திட்டுறான். நீ செத்தா கூட எனக்கு பரவாயில்ல, இங்க இருந்து போன்னு சொல்லி அப்பாவை திட்டி வெளியில விரட்டுறான். இதை கேட்டு மனசு உடைஞ்சு போற கெவின் வெளியில வந்து அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் அவனோட அம்மா ரொம்பவும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கார் எடுத்துட்டு போய் தன்னோட நாயை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில 6 மணியை போல பலமா காத்து அடிச்சிட்டு இருக்கு. இது தாங்காம மின்கம்பத்துல இருந்த ஒரு வயர் அறுந்துட்டு கீழே விழுகுது. இதுல ஏற்படுற தீப்பொறி கீழே விழுகவும் ஏற்கனவே காஞ்சு போயிருந்த புல் உடனே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது மலமலன்னு அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. வழக்கம் போல விடிய காலையிலேயே கெவின் வேலைக்கு வந்துடுறான். அப்ப மறுபடியும் அவனோட ஓனர் மறக்காம வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பஸ் எடுத்துட்டு கிளம்புறான். காத்தும் பயங்கர வேகத்துல அடிக்கிறதால தீயும் கட்டுக்கடங்காம அந்த பகுதி முழுசு பரவிட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா வண்டியில போற ஒருத்தன் இதை கவனிச்சுட்டு உடனே அவசர உதவிக்கு கால் பண்ணி தகவல் கொடுக்கறான். இந்த தகவல் தீயணைப்பு துறைக்கு போய் சேர்ந்துருச்சு. அவங்க சின்னதா இருக்கும்னு நினைச்சிட்டு 2 வண்டியில அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கெவின் வழக்கம் போல குழந்தைங்க எல்லாரையும் பஸ்ல ஏத்திட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். காத்து அடிக்கிற வேகம் நம்மள பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். இப்ப தீயணைப்பு வீரர்கள் பாலத்தை ரீச் பண்ணிட்டாங்க. அங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இருக்க இடத்துல இருந்து தீ பரவிட்டு இருக்க இடம் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு. மலையில போற சின்ன பாதையை கவனிக்கிற கேப்டன் அது வழியா போனா எப்படி பக்கத்துல போயிடலாம், அங்க இருந்து கூட தீயை அணைக்கலாம்னு சொல்றான். இப்ப 2 வண்டியும் மலை பாதையில போயிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க நினைச்சதை விட அந்த பாதை ரொம்ப சின்னது, அதே சமயம் ஆபத்தானதுன்னு. புகைமூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கதால அவங்களுக்கு பாதை சரியா தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இருக்கவன் இன்னும் கொஞ்சம் உள்ள போனாலும் நம்ம வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் ஆகிரும்னு சொல்றான். அப்ப சரி திரும்பிடலாம்னு கேப்டனும் சம்மதம் சொல்றான். இந்த பக்கம் குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு கெவின் திரும்பிட்டு இருக்கான். அப்ப அவனோட அம்மா கால் பண்ணி அவனோட மகனுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்றான். இன்னொரு பக்கம் போன் பண்ற அவனோட ஓனர் வண்டியை இன்னும் சர்வீஸ்க்கு விடாம என்ன பண்றான்னு கேக்குறான். அதுக்கு அவன் இப்பதான் டீசல் போட போறேன், முடிஞ்சது கட்டாயம் அங்க போயிருவேன்னு சொல்றான். இதை கேக்குற ரூபி டீசல் போடாம ஸ்கூல் குழந்தைகளை ஏத்திட்டு போக கூடாதுன்னு நிறைய முறை சொல்லிருக்கேன்னு கோபத்துல போனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் சம்பவ இடத்துக்கு உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து சேர்த்துட்டாங்க. அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வண்டிக்கு டீசல் போட்டுட்டு இருக்க கெவின் தன்னோட மகன் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவனோட அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நிறைய தீயணைப்பு வண்டி அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. நான் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டதும் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன், அதுவரை அவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு கவின் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு வண்டியில கிளம்புறான். அதிகாரிகள் பேசிட்டு இருக்கும் போதே தீ இன்னொரு பக்கமும் வேகமா பரவிட்டு இருக்கதாம் இவங்களுக்கு தகவல் வருது. இதனால கோபமாகிற அதிகாரி ஒருத்தன் மின் வாரியத்துல வேலை பார்க்கறவங்களை திட்ட ஆரம்பிக்கிறான். விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நேத்தே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாச்சு, அப்படி இருந்தும் எதுக்காக கரண்ட கட் பண்ணாம இருந்தீங்கன்னு சத்தம் போடுறான். இன்னும் நிறைய ஹெலிகாப்டர்களை தீயணைப்பு விமானங்களையும் வர வச்சு எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு பேசிட்டு இருக்காங்க அதிகாரிகள். அப்போ டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஒரு தீயணைப்பு வீரர் போன் பண்ணி, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சரியா ரோடு கூட தெரியல, அந்த அளவுக்கு புகை மூட்டமா இருக்கு, தீயும் பரவிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பகுதியில எவ்வளவு சேதாரம் ஆகும்னு கணிக்க முடியாது, உடனே உதவி
ரூபிக்கு வாகனங்களை அனுப்பி வைங்கன்னு கேக்குறான். இதை கேக்குற அதிகாரிகள் அவங்க நினைச்சதை விட தீ அதிவேகமா பரவுறதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அந்த தீயணைப்பு வீரர் ரேடியோல எல்லா தகவலையும் கொடுத்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்றான். அங்க இருக்க ஆட்களும் பயத்துல அலறி அடிச்சு அங்க எங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்னன்னா வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கொஞ்சம் பேரை தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு தீயணைப்பு வீரர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ எதிர்பாராத விதமா நிறைய பேரு தீயில சிக்கி இறந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பகுதி முழுசும் தீ வேகமா பரவவும் அனல் தாங்க முடியாம எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எல்லாரையும் அந்த பகுதியில இருக்க ஆத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அதுக்குள்ள மூழ்கி இருக்க சொல்லி கத்துறான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. அப்ப வேகமா வர அந்த தீ பெரிய புயல் மாதிரி அவங்க எல்லாரோட தலைக்கு மேல கடந்து போகுது. இந்த பக்கம் ஏன் இன்னும் மெக்கானிக் செட்டுக்கு போகாம இருக்கேன்னு சொல்லி ரூபி கெவினை சத்தம் போடுறா. அதே நேரத்துக்கு அவனோட எக்ஸ் ஒய்ஃபும் போன் பண்ணி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு போன் பண்றான், இதான் நீ அவனை பாத்துக்கிற லட்சணமானு கேட்டு சத்தம் போடுறா. அப்ப காட்டு தூரத்துல பரவி வந்துட்டு இருக்கத பாக்குற கெவின் ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்க மாணவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேக்குறான். அதுக்கு ரூபி சொன்னதை மட்டும் பண்ணு, இல்லைன்னா வேலையை விட்டு கிளம்புன்னு சத்தம் போடுறா. இந்த பக்கம் 2 தீயணைப்பு விமானம் தீய அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. ஆனா காத்து ரொம்ப பலமா அடிக்கிறதால அவங்க என்ன பண்ணினாலும் அதுல கொஞ்சம் கூட முன்னேற்றம் தெரியாம இருக்கு. மக்களை காப்பாத்திட்டு இருந்த அந்த தீயணைப்பு வீரங்கிட்ட இருந்து ரொம்ப நேரமா பதில் வராம இருக்கவும் உயரதிகாரிகள் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட குரல் ரேடியோல கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதி ஆகுது. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. புயல் மாதிரி இவங்களை கடந்து போன அந்த தீ மக்களும் பள்ளி மாணவர்களும் அதிகமா இருக்கிற நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பெரிய அதிர்ச்சி கொடுக்குறான். அப்ப காட்டுற அந்த கேமரா ஷாட் எல்லாமே நம்மள அப்படியே மிரள வச்சிடும். இதுல இருந்து கிளம்புற தீப்பொறி எல்லாம் தாழ்வான பகுதியில இருக்க மரங்கள்ல விழுந்து ஈஸியா பரவ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த தகவலை பத்தி அந்த பகுதியில இருக்க ஸ்கூல் மக்கள் எல்லாருக்கும் உடனே தெரியப்படுத்தி அங்கிருந்து கிளம்ப சொல்லி அரசு உத்தரவு போடுது. ஏதோ நிலைமை மோசமாகிட்டு இருக்கத புரிஞ்சுக்கிற கெவின் தன்னோட மகனுக்கு போன் பண்ணி நேத்து நைட் நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறான். அதோட இல்லாம பாட்டிய பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். இந்த பக்கம் ஒரு சில உயர் அதிகாரிகள் ஹெலிகாப்டர்ல போய் பாதிப்பை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே பறந்துட்டு இருந்த 2 ஹெலிகாப்டர் இவ்வளவு நேரம் ஆகியும் 1% கூட முன்னேற்றம் ஏற்படலைன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு உயர் அதிகாரி இவ்வளவு நேரம் ஆகியும் நான் கேட்ட அந்த 25 தீயணைப்பு விமானமும் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து சேரல, என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு எதிரில பேசுற லேடி அந்த விமானங்கள் வந்து சேர எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றா. இது இவங்களுக்கு இன்னும் அதிக பயத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் கெவினோட மனைவி போன் பண்ணி மகனை சரியா பாத்துக்கலைன்னு கத்துறதோட இல்லாம பழைய விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இன்னும் பஸ்ஸ மெக்கானிக் செட்டுக்கு கொண்டு வரலையான்னு அவனோட ஓனர் ரூபியும் போன் பண்ணி ரொம்ப சத்தம் போடுறான். இந்த பக்கம் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் எல்லா குழந்தைகளோட அம்மா அப்பாவையும் வர வச்சு வீட்டுக்கு பத்திரமா அவங்களை அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 22 குழந்தைகளோட அம்மா அப்பா மட்டும் வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த ஸ்கூல் பஸ் நிறுவனத்துக்கு போன் பண்ணி ஏதாவது ஒரு பஸ் அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. மனைவி கிட்ட பேசுனதுல ரொம்பவும் சோகமாகிடுற கெவின் பையன் முக்கியமா இல்ல மெக்கானிக் ஷெட்டுக்கு போறது முக்கியமான கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அவன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போதே யாராவது அந்த பக்கம் போக முடியுமான்னு தொடர்ந்து ரேடியோல ரூபி கேட்டுட்டே இருக்கான். ஆனா அந்த போன்ல பதில் சொல்ற டிரைவர்ஸ் எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருக்கும், இன்னொரு சவாரியில இருக்கும்னு பதில் சொல்றாங்க. வேற யாராவது போன் எடுத்து ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லணும்னு கெவின் வேண்டிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே அந்த பக்கத்துல இருக்கதா பதில் வர மாட்டேங்குது. வேற வழி இல்லாம போன் எடுக்கிற கெவின் நான் இந்த பகுதியில தான் இருக்கேன், அந்த 22 குழந்தைகளையும் பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்றேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருது. அந்த குழந்தைகளை மட்டும் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டா நீ கேட்டதை உனக்கு தாரேன்னு அவன் வந்து சேர வேண்டிய இடத்தோட பேரை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதே மாதிரி கெவினும் வண்டியை திருப்பிட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். தீயணைப்பு வீரர்கள் எல்லாரும் தீ அணைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லா மக்களும் அந்த பகுதியில இருந்து வெளியேறிட்டு இருக்கதால ரோடு ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. இப்ப எப்படியோ ஸ்கூல்ல வந்து சேர்ந்தாச்சு. வெளியில நின்னுட்டு இவன் ரொம்ப நேரமா ஹாரன் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா உள்ள இருக்க டீச்சர் மேரி வெளியில நடக்கிற சம்பவத்தால குழந்தைங்க பயந்துடக்கூடாதுன்னு பொறுமையா விலகி சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால கெவின் பஸ்ல இருந்து இறங்கி ஓடி போய் எல்லாரையும் பஸ்ல ஏற சொல்றான். ஆனா மேரி வெளியில இருக்க நிலைமை புரியாம நச நசன்னு பேசிட்டே இருக்கான். இதுல கெவினுக்கு பொறுமையே போயிருது. எப்படியோ கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பஸ்குள்ள ஏறியாச்சு. எல்லாரையும் பத்திரமா மெயின் ஸ்கூல்ல இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கூல்ல படிக்கிற தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக மேரி கிளம்புறான். ஆனா கெவின் இந்த குழந்தைங்களுக்கு ஆதரவா யாராவது இருக்கணும்னு சொல்றான். சரின்னு வேற வழி இல்லாம அவளும் அந்த பஸ்ல போக முடிவெடுக்கிறான். இப்ப மேரி மேப் ஒன்னை எடுத்துக்காட்டி இந்த பாதை வழியா போகணும்னு கெவின் கிட்ட சொல்றான். ஆனா கெவின் இந்த பாதை வழியா எல்லாம் போக முடியாது, முன்னாடி எவ்வளவு கார் நிக்குதுன்னு பாரு, இந்த பாதையில போறதுக்கு நின்னா இங்கேயே மாட்டிப்போம், வேற ஏதாவது பாதை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றான். ஆனா அவ பிடிவாதமா இந்த பாதையில தான் போகணும்னு சொல்றான். இந்த பக்கம் அரசு அலுவலகத்துக்கு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்க அந்த உயர் அதிகாரிகள் 15 மைல் தூரத்துக்கு டிராபிக் நிக்குது, ஏதாவது பண்ணி உடனே இதை சரி பண்ணணும், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிரும்னு பேசிட்டு இருக்காங்க. பஸ் ஓனர் ரூபி ரொம்ப நேரமா கெவினுக்கு போன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பகுதியில சிக்னல் இல்லாததால அவனுக்கு கால் போகல. அதே மாதிரி கெவின் ரூபிக்கு போன் பண்றான். ஆனா போன் போகல. இப்ப பஸ் டிராபிக்ல ரொம்ப மெதுவா நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதே நேரம் லெப்ட் சைட்ல போலீஸ் வாகனங்களும் தீயணைப்பு வாகனங்களும் வேகமா கடந்து போயிட்டு
இருக்கு. இத உள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் பயத்தோட பார்த்தபடியே இருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா பஸ் ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. அப்ப காத்துல தீப்பிழம்புகள் எல்லாம் அந்த பக்கம் வந்து விழுகிறத கவனிக்கிற கெவின் உடனே காரை குறுக்கு பாதைக்கு திருப்புறான். இதை பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேரி கெவினை சத்தம் போடுறா. உன்னோட இஷ்டத்துக்கு பஸ் எடுத்துட்டு போகாத, சொன்ன பாதையில மட்டும் போன்னு சொல்றா. அதுக்கு கெவின், நீ சொன்ன பாதையில போனா இங்கேயே கிடக்க வேண்டியதுதான், என்ன ஒழுங்கா வண்டி ஓட்ட விடுன்னு சொல்லி சத்தம் போடுறான். கெவின் பயங்கர வேகத்துல ஓட்டிட்டு இருக்கான். உள்ள இருக்க எல்லாரும் தீய பார்த்துட்டு அலறிட்டு இருக்காங்க. எப்படியோ அங்க இருந்து வெளியில வந்தாச்சு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அதை விட பெரிய டிராபிக்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்ப மேரி, இன்னொரு முறை இந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு பஸ் ஓட்டிட்டு போக முயற்சி பண்ணாதீன்னு திட்டுறா. அதுக்கு கெவின், நீ வேகமா இந்த குழந்தைங்களை அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல உன்னோட ரூல்ஸ் படி போகலாம்னு நினைச்சு இங்கேயே கிடக்க விரும்புறியான்னு கேக்குறான். அதுக்கு மேரி எந்த பதிலும் சொல்ல முடியாம இருக்கா. இந்த பக்கம் ரூபி ரொம்ப நேரமா கெவினுக்கு போன் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கா. ஆனா போன் போகல. அதே நேரத்துக்கு அவ இருந்த பகுதிக்கும் காட்டுத்தீ ரொம்ப வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அவளோட அசிஸ்டன்ட் கிளம்ப சொல்லி ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ரூபி வேலையில பிஸியாவே இருந்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருந்து அவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அதிகாரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்க இடத்துல இனிமே இதை காட்டுத்தீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு நகரத்தோட நிக்க மாட்டேங்குது, நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியல. இது ஒரு நகரம் விட்டு இன்னொரு நகரத்துக்கு தாண்டி போயிட்டே இருக்கு. அதனால முடிஞ்ச வரை மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருந்து ஒரு வீடு மேல தீப்பொறி விழுந்து அடுத்த நொடியே வெடிச்சு செதறுது. ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் பயத்துல அலறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு பதட்டத்துல மத்த எல்லா கார்களும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு கிடைச்ச பாதையில எல்லாம் காரை திருப்புறாங்க. இதுல அங்க இன்னும் பெரிய அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆயிடுது. இப்ப எந்த காரும் நகர முடியாத நிலைமையில சிக்கிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. நான் கீழே போய் டிராபிக் சரி பண்றேன், அதுவரை நீ காரை ஓட்டுன்னு கெவின் சொல்றான். ஆனா மேரி எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றான். அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கெவின் சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி போய் டிராபிக்கை சரி பண்ணிட்டு மேரிய மெதுவா கார் நகர்த்தி கொண்டு வர சொல்றான். அதே மாதிரி அவளும் கார் நகர்த்துறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே எப்படியோ அவங்களுக்கு பாதை கிடைச்சிருது. இப்ப அவங்க வந்து சேர வேண்டிய பெரிய ஸ்கூலை ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க பார்த்தா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த ஸ்கூல் உட்பட மொத்த பகுதியும் தீயில எரிஞ்சிட்டு இருக்கு. இத பாக்குற குழந்தைகள் எல்லாம் அம்மாவை பார்க்கணும்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சிலர் மிரண்டு போய் சீட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கெவின் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிடுறான். இப்ப அதிகாரிகள் இருக்க அறையில ஒரு லேடி, இதுவரை 8000 மக்கள் தான் இடங்களை காலி பண்ணிருக்காங்க, இன்னும் 30,000 பேர் நகரத்துக்குள்ளதான் சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நாம வேகமா காப்பாற்றணும்னு சொல்றான். அதே சமயம் இன்னும் கரண்ட் ஆஃப் பண்ணலைன்னு அவனுக்கு தெரிய வருது. மறுபடியும் மின்வாரிய கம்பெனி பொறுப்பாளரை பயங்கரமா திட்டி அனுப்புறான். இப்ப பஸ் சிக்கா அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு டிராபிக் இல்ல, ஆனா ரோடு முழுசும் தீப்பிழம்புகளா பறந்துட்டு இருக்கு. இந்த ரோட்லயே போயிட்டா எப்படியும் கொஞ்ச நேரத்துல தீயில இருந்து தப்பிச்சிடலாம்னு மேரியும் கெவினும் பேசிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த மின்கம்பங்கள் எல்லாம் தீயில கருகி ஒவ்வொன்னா கீழே விழ போற நிலைமையில இருக்குன்னு தெரிய வருது. அவங்க அதை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொன்னா கீழே விழுக ஆரம்பிக்குது. இதுல கொடுமை என்னன்னா அந்த வயர் எல்லாத்துலயுமே இன்னும் மின்சாரம் பாஞ்சிட்டு இருக்கும். அதுல எதுவும் மாட்டிக்காம ரொம்பவும் கவனமா கெவின் பஸ்ஸை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல குறுக்கு பாதையில ஒரு சுவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போறான். ஆனா அந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் தீயில பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் அவங்கள காப்பாத்தி வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் நிறைய கார்கள் பாதையில இருக்கதால அங்க இருந்து போறதுக்கான பாதையும் அடைபட்டு இருக்கு. நடுவுல இருக்க ரோட தவிர்த்துட்டு மத்த 2 சைட்லயும் பயங்கரமா தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பாதையை விட்டா தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே இல்லைன்னு கெவின் சொல்லிட்டு இருக்கான். அப்ப திருடனுங்க சிலர் துப்பாக்கியை வச்சு பஸ் கதவை திறக்க சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்து கெவின் எப்படியோ காரை திருப்பி தப்பிச்சிட்டான். இந்த பக்கம் சிக்கா பகுதியை காட்டுறாங்க. தீயில இருந்து தப்பிச்ச எல்லா மக்களும் அங்கதான் தங்கி இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்த வந்து சேர்ற ரூபி அவளோட பஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு போய் கெவின் வந்துட்டானான்னு தேடுறான். ஆனா அவன் இன்னும் வந்து சேரலைன்னு தெரிஞ்சதும் பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறான். தனியா இருக்க காட்டுக்குள்ள கெவின் காரை மெதுவா ஓட்டிட்டே ரூபிய போன்ல ரீச் பண்ண முயற்சி பண்றான். ஆனா யாருமே பதில் கொடுக்கல. அதே சமயத்துக்கு உள்ள இருந்த குழந்தைங்க எல்லாம் தீயோட அனல் தாங்காம தண்ணி தாகமா இருக்குன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம இரும ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஏசி மூலமா புகை உள்ள வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டா இன்னும் ஹீட் அதிகமாகிரும். ஆனா வேற வழி இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுறான் கெவின். இப்ப ஒரு இடத்துல பஸ் நிறுத்திட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக மீறி கிளம்புறான். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா கொஞ்சம் கூட காத்திருக்காம உடனே பஸ் எடுத்துட்டு இந்த குழந்தைங்களோட கிளம்பிருங்கன்னு மேரி சொல்லிட்டு போறான். சரின்னு கெவினும் அவளுக்காக காத்துட்டே இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ நிறைய தண்ணி பாட்டில்களை கண்டுபிடிச்சு மேரி எடுத்துட்டு வந்துடுறான். அதே சமயத்துல அந்த திருடனுங்களை அந்த பக்கத்துல சுத்திட்டு இருப்பானுங்க. புகை மூட்டத்துல அவனுங்க இவளை சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு பெட்ரோல் டேங்கர் லாரி கீழே விழுந்து கிடக்கிறத கெவின் கவனிக்கிறான். அதுகிட்ட தீ பரவிட்டு இருக்கதால பஸ்க்கு வெளியில வந்து நின்னு மேரி பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளும் வந்து சேர்றான். கரெக்டா அந்த டேங்கரும் வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. இப்ப பஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். எந்த பக்கம் பார்த்தாலும் தீ. பஸ்
கண்ணாடி எல்லாம் ஹீட் தாங்காம விரிசல் விட ஆரம்பிச்சிருது. அங்க இருந்து பஸ் எடுத்துட்டு திரும்புறதுக்குள்ள ரொம்ப பெரிய சிரமம் ஆயிடுது. எப்படியோ கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து தப்பிச்சு போனா ஒரு குறுகலான பாதையை ரீச் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே பேசும்போது இந்த பாதை வழியா போறது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லைன்னு கெவின் சொல்லியிருப்பான். ஆனா இப்ப வேற வழி இல்லாம அந்த வழியில போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தடம் மாறினாலும் பஸ் மலையில இருந்து பள்ளத்துல விழுந்துரும். இந்த பக்கம் குழந்தைகளோட அம்மா அப்பா எல்லாரும் ரூபி கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரூபி பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கா. பாதை ரொம்ப குறுகலா இருக்கவும் பொறுமையா கெவின் பஸ்ஸை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப எதிர் திசையில இருந்து நிறைய மக்கள் ஓடி வரதை கவனிச்சு இந்த பக்கம் போக வேணாம், காட்டு தீயோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு கெவின் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மக்கள் இந்த பக்கமும் நீங்க சுத்தமா போக முடியாது, பாதை முழுசும் தீயாதான் இருக்கு, அங்க இருந்துதான் நாங்க எல்லாருமே நடந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம், எங்களோட கண்ணால நாங்க நேர்ல பார்த்தத இந்த குழந்தைகளை பார்க்க வச்சிடாதீங்க, அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசனைக்கு அப்புறம் கெவின் மட்டும் கார்ல இருந்து கீழே இறங்கி வெளியில போறான். அங்க இருக்கிறதுலயே உயரமான ஒரு பகுதிக்கு போய் தீ எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாக்குறான். அவன் நினைச்சதை விட ரொம்ப மோசமா தீ பரவிட்டு இருக்கும். அவனுங்களை சுத்து போட்ட மாதிரி தீ இருக்கவும் திரும்பவும் பஸ்குள்ளேயே போயிடுறான். அங்க மேரிட்ட வெளியில இருக்க நிலைமையை பத்தி சொல்லி புரிய வைக்கிறான். நாம வேணும்னா குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு நடந்தே போயிருவோமான்னு கேக்குறான். அதுக்கு கெவின் வெளியில இருக்க அனல் காத்துல 2 நிமிஷத்துக்கு மேல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம மேரி புலம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்ப கெவின் இங்கேயே ஓய்வு எடுக்கலாம், ஒருவேளை தீ இந்த பகுதியை தாக்காம கடந்து போகவும் வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை இல்லாம சொல்றான். இதை கேட்டு மனசு உடைஞ்சு போற மேரி குழந்தைங்க எல்லாரையும் பேசாம தூங்க வச்சிருவோம், அதுதான் அவங்களுக்கு நல்லது, குழந்தைங்க தூக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டா அவங்களுக்கு பெருசா பயமோ வலியோ தெரியாதுன்னு சொல்றான். 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. கெவினும் மேரியும் அவங்களோட சொந்த குடும்ப கதையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தீப்பொறி இவங்க இருக்க பகுதியை நோக்கி விழ ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது ரொம்பவும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல அதை அணைக்கிறதுக்கு கெவின் முயற்சி பண்றான். ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட வேகமா பரவும் உடனே பஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப முயற்சிக்கிறான். ஆனா பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதை சரி பண்றதுக்காக கெவின் வெளியில போறான். எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு உள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அவன் சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள மலபலன்னு தீ அவங்கள சுத்தி நெருக்கி வந்துருச்சு. எப்படியோ பஸ் ஸ்டார்ட் ஆயிருது. பயங்கர வேகத்துல கெவின் பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கிறான். காட்டு தீயும் விடுற மாதிரி தெரியல, அவங்கள பேய் வேகத்துல விரட்டிட்டு வருது. ரோட்டோட 2 பக்கத்துலயும் இருக்க மரங்கள் எல்லாம் எரிஞ்சு பாதையிலையும் பஸ் மேலையும் விழுந்துட்டே இருக்கு. ஆனா அது எதுக்கும் அசராம வேகமா பஸ் போயிட்டே இருக்கு. பாதையில கிடக்குற கார் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு காட்டு தீக்கு நடுவுல பஸ் போயிட்டே இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தீயும் புகமூட்டமா இருக்கு. அதை கிழிச்சிட்டு பயங்கர வேகத்துல போனா அடுத்த கொஞ்ச நொடியிலேயே காட்டு தீ பாதிக்காத பகுதியை வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப கார் பொறுமையா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க கேம்புக்கு வந்து சேருது. குழந்தைகளும் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்ந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாரும் கெவினுக்கும் டீச்சர் மேரிக்கும் நன்றி சொல்றாங்க. அங்க இருந்து கிளம்புற கெவின் எப்படியோ தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடுறான். மகனை பத்தி கேட்கும்போது அவனோட அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டான்னு தெரிய வருது. அடுத்த நாள் தன்னோட எரிஞ்ச சாம்பலான வீட்டை போய் கெவின் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தூரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து வெளியில வர அவனோட மகன் ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிக்கிறான். இத்தோட இந்த படம் முடியுது.